அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. மனுஷன் இருக்கிறான அதுக்கு தான் கண்ணதாசன் ஒரு பாட்டு கையளவு உள்ளம் வைத்து கடலளவு ஆசை வைத்தான் இல்லை. அப்போ உள்ளம் இருக்கிறது என்னமோ ஆற்று இருக்கிறது என்னமோ இந்த உள்ளங்கை அளவு தான். ஆனால் இதில் இருக்கிற ஆசை இந்த உலக அளவு இருக்குது. அது மாதிரி வண்ணாரப்பேட்டையில் எத்தனை கிரவுண்ட் ஊடு உண்டு? அந்த அளவு பெருசா வீடு இல்லையா? பண்ணி குடிச்ச மாதிரி வச்சுக்கணும். 3 வலிவு கட்டுன்றிய 3 வலிவு கட்டுறதுன்னு சும்மா கட்டி கொடுத்துருவாங்களா இல்லையா? அதுல ஐயோடைய வாசகம் வாசகெல்லாம் நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் சொல்ல நல்லா இருக்கும். செய்ய முடியுமான்னு பாரு. எப்பவுமே ஒரு மனிதன் நினைக்க வேண்டிய விஷயத்த சொல்றேன், கேட்டுருங்க. எல்லாருக்குமே சொல்றேன், நம்மளால எது முடியுமோ அதை நினைக்க. முடியாத விஷயத்தெல்லாம் போய் நினைக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, எப்போவுமே தான் இருக்கிற மாதிரியே அடுத்தவன் இருக்கணும்னு நினைக்கிறவன் நான். இந்த சோபா இந்த டிசைனிங்கு அந்த இதெல்லாம் அந்த கௌரவம் எல்லாம் பார்க்குறவங்க கிடையாது. இல்லையா? அது உலகத்துக்கே தெரியும். எந்த கௌரவத்தையும் நான் எதிர்பார்க்கறதில்லை. என்னை மதிக்க வேண்டிய கடவுள் மட்டும் என்னை மதிச்சான்னா போதும். அந்த மனிதன் மதிக்கணும்னு நான் நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த மனிதெல்லாம் இன்னைக்கு மதிப்பான், இதே மனிதெல்லாம் நாளைக்கு திட்டுவான். கடவுள் மதிக்கவும் மாட்டான், அவன் திட்டவும் மாட்டான். அதனால நம்மளுடைய செயலெல்லாம் இந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியும் அதுதான் நம்ம குறிக்கோளாக இருக்கணுமே தவிர ஆட்சி போடு, என் சிலையை வை, வாசக வை இப்படின்னுலாம் அது ஒன்றும் புரோஜனம் கிடையாது. ஒரு சாவு வண்டியில் எழுதி இருக்கிறான், சாவு வண்டி பார்த்துக்கிறான். அவன் நிறைய செத்து அவனை தூக்கின்னு போகிறாங்க சுடுகாட்டுக்கு. வண்டியில் போகுது. இந்த வண்டி இப்போ நிறைய டிசைனிங்காக வந்துக்குது வண்டி. அந்த மாதிரி வண்டியில் ஒரு வாக்கியம் எழுதியிருக்குது, படைத்ததெல்லாம் விட்டு விட்டு படைத்தவனை நோக்கி பயணம் போகின்றான். அப்போது இவன் செய்ததெல்லாம் மறந்துட்டான், என் பிள்ளைய மறந்துட்டான், என் மூட்டை மறந்துட்டான், சொத்தை மறந்துட்டான், தொழிலை மறந்துட்டான், எல்லாத்தையும் மறந்துட்டான். இவ்வளோ நாள் இதுக்காகவே வாழ்ந்தான். ஆனால் இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு இவனை செய்தவனை நோக்கி போகிறான். அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் போய் தான் ஆகணும். ஆனால் அந்த போகிறதுக்குள்ள இந்த மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அதை மட்டும் யோசிக்கணுமே தவிர இந்த ஆட்சி கீழ்ச்சி இதெல்லாம் நான் விரும்புறதில்லை. அது நமக்கு தேவையில்லை. மக்கள் சந்தோஷமாக என்னை தேடி வரோம். எத்தனையோ மைல்லேருந்து வரோம், எவ்வளவோ துன்பத்தில் வரோம், எவ்வளவோ குழப்பத்தில் வரோம். அந்த குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கிற இடமா இருக்கணும் இது. அதுதான் நான் விரும்புறது. மற்றதெல்லாம் நான் விரும்புறது கிடையாது. இதை எல்லாரும் சேர்ந்து சொன்னால் கூட நான் செய்ய போகிறது கிடையாது. சொல்கிறது ஈஸி தானே. இப்போ நீ கூட சொல்லிட்டேன், நாளைக்கு கட்ட முடி மார்ச்சு ஆட்சினாலும் அந்த ஜோதி விஷயம், எந்த விஷயமா இருந்தாலும் ஜோதி எனக்குள்ளே எரிஞ்சிக்கினே இருக்குது. அது எரிஞ்சிக்கினே நடக்கும் எப்பவுமே. இனி வரும் சந்ததிகள் அது நீ கொல்த்தி தான் எரியணும்னு அவசியம் கிடையாது. இல்லையா? அதுக்கெல்லாம் சொன்னா உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே வெச்ச விளக்கு எரியுதடி, அச்சுள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை தண்ணீரும் இல்லை போக வழியும் இல்லை, சிக்குது வாழை பெண்ணேன்னா. உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே எனக்கு எப்பவும் எரிஞ்சிக்கினே தான் இருக்குது. அது ஒன்றும் புதுசாக எரி போட்டில்லை. அதனால எங்கள் வெளியே கொளுத்தி தான் எரியணும்னு அவசியம் கிடையாது. அது எரிஞ்சிக்கினே இருக்காங்க, சமாதிக்குது இல்லை, அங்கே எரிஞ்சிக்கினே இருக்கான். நீ வந்தேன்னா எப்பாவது பௌர்ணமி இல்லாத எட்டி பார்த்து போயிடு. மிக்க நன்றியா, மிக்க நன்றி. ஐயா ஐயா இறைவன் படைத்த 4 வேதங்களை பற்றி ஐயா சொன்னீங்க. இந்த பூமி ஒன்று, சூரியன் ஒன்று, சந்திரன் ஒன்று, வெள்ளி ஒன்று அப்படின்ட்டு ஐயா. இந்த பூமி மனிதர்களுக்கு அவங்களுடைய தேவைகளையே எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கையா? யார் சொன்னது? வாழ்வியல் முறைகளை எந்த விஞ்ஞானம் சொல்லி சொன்னது? ஐயா இந்த பூமியில் தானே பிறந்து வாழ்ந்து தான்ப்பா பிறந்த. ஐயா சூரியன் வரலன்னா உனக்கு இங்கே கண்ணு தெரியுமா? இல்லை அதுதான் அது ஐயா சொன்னது. அந்த அப்போ இந்த 4மே இங்கே தேவையா? பூமி மட்டும் இருந்தால் நீ ஒன்றும் பண்ணிட முடியாது. மழை வரலன்னா இங்கே எதனா பொருள் வருமா? முடியாது. அப்போது இயற்கை 4 விதம், அந்த 4ம் சேர்ந்து தான் இந்த உலகம்.
இதில் தான் உயிரினம் வாழுது. அதனால் பூமி மட்டும் இல்லை, இந்த நாலும் சேர்ந்து தான் பூமி, சந்திரன், சூரியன், வெள்ளி, இந்த நாலும் சேர்ந்து தான் இங்கே இயக்குமே. இந்த பூமியும் சூரியனும் சந்திரனும் மனிதனுடைய நிறைவுகளை செஞ்சுட்டு இருக்கியா. இந்த வெள்ளிக்கும் மனித வாழ்வுக்கும் என்ன தொடர்புங்க? சூரியனும் சந்திரனும் மனித வாழ்வுக்கு நல்லது செய்து ஐயா, ஆனால் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் வெள்ளி தான் நல்லது செய்துன்னு. சிறப்பான விஷயம். புரியுதா? இப்போ நாசா ஒரு விண்வெளி ஒரு அறிக்கை விட்டாந்தேம்மா, வெள்ளியிலிருந்து ஓம் என்ற ஒரு வார்த்தை, ஒரு சப்தம் வந்துன்னே இருக்குது அப்படின்னு. அதை எதை வச்சு வருது? இப்போ மனிதன் 1000 வேதங்களுக்கு எழுதலாம். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வேதங்கள் அழிஞ்சு போகலாம், ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வேதங்கள் உருவாக்கலாம். ஆனால் வடிவம் மாறவே மாறாது. ஒரு மண்ணில் ஒரு விதையத்தை போய் நட்டினா கூட அது முளைச்சி வரும்போது ஓம் என்ற வடிவில் தான் அந்த விதை முளைச்சி வரும் மண்ணிலிருந்து. அப்புறம் தான் நிமிர்த்தையாது. அதே மாதிரி தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா அந்த காதோரம் கையை வச்சுன்னு ஓம் என்ற வடிவில் தான் அந்த குழந்தை இருக்கும். இங்கே வேதத்துக்கே வேலை கிடையாது. ஓம் மட்டும்தான் உலகம், ஓம் மட்டும்தான் உயிர், ஓம் மட்டும்தான் இயக்கம். சிறப்பான நன்றி. பட்டினத்தார் சொல்கிறாரு, எல்லாரும் சிவ சிவா சிவ சிவான்னு சொல்லி கோயில் குளம்லாம் சுற்றுறாங்க, பட்டெல்லாம் அடிச்சுக்கிறாங்க, ருத்ராட்சம் போட்டுக்கிறாங்க. எப்பா நான் சிவனடியார்ப்பா அப்படின்றாங்க. நேற்று ஒருத்தர் வந்து சொன்னார், சாமி நான் சிவனடியார். நான் சிவனடியார் என்ன நினச்சேன். சரி மேலெல்லாம் வச்சுப்பீங்களா? அந்த சிவனடியார் இல்லை சாமி, சிவனை கும்பிட்ற சிவனடியார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் சிவனை தான் கும்பிடுது. எல்லாரும் சிவனடியார் தானே. என்னம்மா, காளியை கும்பிட்டாலும் சிவனடியார் தான், காமாட்சி கும்பிட்டாலும் சிவனடியார் தான், முருகனை கும்பிட்டாலும் சிவனடியார் தான். அந்த ஒரு சிவம் தான் தனக்குன்னு ஒரு உருவத்தை வச்சுக்காம நீ எதெல்லாம் கும்பிட்றியோ அதுவா அது மாறுது. கடவுள்ன்ற ஒரு பொருளுக்கு அர்த்தமே நீ எப்படிலாம் கும்பிட்டியோ அது அப்படிலாம் வரும். ஏன்னா அதுக்குன்னு ஒரு சொருபம் இல்லை, அதுக்குன்னு ஒரு அடையாளம் இல்லை. அப்போ தனக்குன்னு எந்த ஒரு அடையாளமும் எந்த பொருளுக்கு இல்லையோ அதுக்கு பேர் தான் கடவுள். அந்த கடவுள் நீ அல்லான்னு கூப்பிட்டாலும் வரும், நீ கிறிஸ்துவா இயேசுவேன்னு கூப்பிட்டாலும் வரும், இல்லை இனிமேல் யாராவது நினச்சி நீ கூப்பிட்டாலும் அதுவாகவும் அது வரும். ஏன்னா அது ஒன்றுத்துக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்குது. குலோத்துங்க சோழனா ராஜேந்திர சோழனா? யாரோட புள்ள அவர்? யாரோட புள்ள சாமி ராஜேந்திர சோழன்? ராஜராஜேந்திர சோழன். இப்போ இவரை போய் ராஜேந்திர சோழன் கூப்பிட்டா தான் திரும்பி பார்ப்பாரு, வேறு ஏதாவது கூப்பிட்டா திரும்பியே பார்க்க மாட்டார். ஏன்? அவருக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது, அந்த பேரை கூட்டு கூட. அப்போது மனித உயிர்கள் எல்லாம் ஒரு அடையாளத்தில் சிக்கி தவிக்குது. அப்போ நாம் ஒரு நாளும் கடவுள் ஆகவே முடியாது. கடவுளோட நிலை என்னன்னா, தன்னோட அடையாளத்தை இழந்தால் யாருவோ அவன் தான் கடவுள். நான் என்ற எண்ணம் யாருக்கு ஓடியதோ அவன் தான் கடவுள். ஏன்னா நான் என்ற ஒன்று இருக்கிற வரைக்கும் உலகம்னு ஒன்று இருந்தே தீரும். நான் எனது என்ற செருக்கு யாருக்கெல்லாம் அழியுதோ அவனே இறைவனை காணக்கூடியனவும் இறைவனாகவே ஆகக்கூடிய தகுதியும் அவனுக்கு மட்டுமே உண்டு. யாருக்கு? நான் எனது என்ற இந்த செருக்கு யார் அழியுதோ அப்போ நானுன்றது ஆணவம். அந்த ஆணவம்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் எந்துன்னு சொல்லக்கூடிய ஏதோ ஒன்று இருக்கும். பிச்சைக்காரனு கூட ஒரு ஓடு இருக்கும். பட்டினத்தார் சொல்கிறாரு, அவர்கிட்ட பிச்சை கேட்டு ஒருத்தர் வர்றாரு. பட்டினத்தாரே ஒரு கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிறாரு. அவர்கிட்ட போய் ஐயா ஏன்னா பிச்சை இருந்தால் போடுங்கன்றார். ஏன்னா உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா? நான் குபேர மாதிரி ஒரு காலத்தில் வாழ்ந்தேன். அன்றைக்கி வந்தால் கூட உனக்கிட்ட எதனா இருந்ததெல்லாம் போட்டிருப்பேன். இன்றைக்கி நானே பிச்சைக்காரனா உக்காந்து கோயில் வாசலில் பிச்சை எடுக்கிறேன். உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த பிச்சைக்காரனே நம்பி ஒரு பிச்சை எடுக்கிறிய, நீ யார்? என்ன சாமி பண்ணுறது? வயிற்று பசி வந்தால் 10 பறந்துடும். பிச்சைக்காரனா ராஜாவான்னு எனக்கு தெரியல. எங்கேயாவது கை நீட்டினா யாராவது போட மாட்டாங்களா? நானும் கை நீட்டினே வரேன். அப்படியா? என்னை விட்டு நான் பிச்சைக்காரன். பக்கத்து வாசலில் மேலே வாசலில் ஒரு பணக்காரன் ஒருத்தன் உக்காந்துக்கிறான். யாரே? பணக்காரன் ஒருத்தன் உக்காந்துக்கிறான். அவங்ககிட்ட போய் நீ கேளு, அவன் நீ கேட்டதெல்லாம் கொடுப்பான் அப்படின்னு. அப்படியா சாமி? ரொம்ப சந்தோஷம் சாமி அப்படின்னு எதிரில் இருக்கிற வாசலில் போய் கேட்குறாரு. அவரு ராஜாவாக இருந்தவர். இந்த பிச்சைக்காரன் நம்பி வந்தால் அந்த பிச்சைக்காரன் யார்? அவர் பேர் பத்ரகிரியார். அவர்கிட்ட போய் சாமி பிச்சை இருந்தால் போடுங்க சாமி. அவரும் அதே கேள்வி கேட்குறாரு. இல்லை சாமி அந்த வாசலில் போய் கேட்டேன், அங்கே இருந்த ஒருத்தர் இந்த வாசலில் ஒருத்தர் உக்காந்துப்பார், அடையாளம்லாம் சொன்னார், அதான் சாமி உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னாரு. அவருக்கு பயங்கர கோபம்.
ஏயா நாமான்னு ராஜாவா அங்கே ஓகோ ஆகான்னு இருந்தேன், என்ன ஒரு வழிகாட்டுன்னு சொல்லி என்னை பிச்சைக்காரனாக்கி கூட்டின்னு வந்தது இல்லாமல் இப்போவும் என்னை ராஜான்னு சொல்றியே, இதுக்கு ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எனக்கு சொல்லு, வா போகலாம் ரெண்டு பேரும். அந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டுன்னு கையோடு கூப்பிட்டு இந்த வாசல் வந்தேன். ஏயா உன்னை நம்பி இவ்வளோ தூரம் வந்தோம், இன்னும் உன்னை என்ன 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 தான் பண்ண இருக்கிற, எது இன்னும் என்னெல்லாம் பண்ணலான்னு இருக்கிற சொல்லுயா அப்படின்னு கேட்குறாரு. இந்த கோலம் பத்தலையா, ராஜா வந்த என்ன பிச்சைக்கார கோலத்தில் கூப்பிட்டு வந்த, இன்னும் என்ன தான் பண்ண சொல்கிற, இன்னும் உன் மனசு ஆறலையா, இன்னும் உனக்கு இறக்கம் வரலையா, என்ன போய் ராஜா நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது இருக்கிற. ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்ட, இன்னும் நீ எதை வச்சுக்கிற, ஒரு நாயை கூட வச்சுக்கிற, ஏன் வச்சுன்னுக்கிற, நான் என்ன சாமி பண்ணுறது, அது என்னையும் நம்பி உட்காந்துக்குது. அப்போது நானுன்ற ஒரு உணர்வு இருந்தால் எந்துன்னு ஒரு பொருள் தானாகவே வந்து ஒட்டிக்க. நான் போய் ஒரு நாயை காசு கொடுத்து வாங்கி வந்து என் பக்கத்தில் உட்கார வைக்க வேண்டாம். என் மனசில் நானுன்ற ஒரு எண்ணம் உருவானால் அதை தேடி எல்லாம் தானாக வந்துடும். ஏன்னா இப்படி ஒரு ஆளை தான் பார்த்துன்னுக்கிறேன்னு சொல்லி இந்த உலகம் விழிப்பாகவே இருக்குது, இந்த மாயை வேலை செஞ்சுன்னுக்குது. நானுன்ற ஒரு பொருள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த உலகம்னு ஒன்று இருக்குது, இந்த மாயைன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அப்போது உலகெல்லாம் பொய்ன்னு யாருக்கு தோணும் அப்படின்னா, சும்மா வாயில் சொல்கிறதுனால தோணாது. நிறைய பேர் தாடியெல்லாம் வச்சுக்கினேன் வாழ்வே மாயம் உலகே மாயம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த மாதிரி இருக்கிறாங்களான்னு இருக்க முடியாது. ஏன்னா அந்த நானுன்ற உணர்வு இன்னும் ஆறாமல் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி சொல்கிறது. வெறும் தாடியால் தன்னோட வேஷத்தெல்லாம் மாற்றினா இந்த நானுன்ற உணர்வு அழியுமா அப்படின்னா அழியதில்லை. எனக்குன்னு எதுவும் சொந்தம் இல்லைன்னு ஒரு உயிருக்குள்ளே தோன்றணும். பொழுது வெஞ்சி போகிற வரைக்கும் இந்த வாழ்க்கை எந்த இல்லை. என் முதலாளி ஒருத்தன் சொல்கிறான், அந்த முதலாளிக்கு நான் வேலைக்காரன், இந்த வேலைக்காரனோட வேலை என்ன, அவன் சொன்னதை செஞ்சுட்டு கம்முன்னு போய் உட்காரணும். பசிச்சா சாப்பிடுவேன், குளிச்சா துணியை மாற்றுவேன். அதான் பட்டினதார் ஒரு இடத்துல சொல்கிறாரு, பசிச்சா நல்லா சாப்பிடுவேன்டா. என்ன மாதிரி பணக்காரன் உலகத்தில் ஒருத்தன் கூட கிடையாது. யார் பிச்சைக்காரனா தெருவா பிச்சை எடுக்கிறவர் சொல்கிறாரு, என்னை விட பணக்காரன் இந்த உலகத்தில் ஒருத்தனும் இல்லை. நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, பசிச்சா சாப்பிட்றேன்டா. உண்மையிலே பணக்காரன் யாருன்னா பசிச்சு சாப்பிட்றவன் தான். வேலைக்கு சாப்பிட்றவன் பணக்காரனே இல்லை. வகை வகையாக சாப்பிட்றவன் பணக்காரன் இல்லை. யாருக்கு உண்மையிலே பசி எடுத்து சாப்பிட்றானோ அவன் தான் பணக்காரன். ஏன்னா பசி யாருக்கு எடுக்குன்னா, இந்த உடலானது கரெக்டாக இயங்கினா மட்டும்தான் கரெக்டாக வேலைக்கு பசி எடுக்கும். அப்போ உண்மையிலே செல்வம் எதுனா இந்த உடல் தான். இந்த உடல் நீ போட்டதெல்லாம் சரிச்சுட்டு எப்பா அடுத்த வேலைக்கு நான் தயாராகிட்டேன், இன்னும் எதனா போடுறியா அப்படின்னு கேட்டுதுன்னா இந்த உடல் ஒரு செல்வம். அதெல்லாம் கேட்கல, சமைச்சிட்டேன், மூக்கு வாசனை தூக்குது, மசாலா நீடி மூக்கு தூக்குது, சாப்பிட்டே ஆகணும், நான் சாப்பிட்டேன்னா அது நோயாக கொண்டு வந்து விடுவோம். அப்போ நான்ன்ற உணர்வு முதல்ல உணவில் ஆரம்பித்து இந்த உலகத்துக்கு கொண்டு வருது. அப்போ முதல் கட்டுப்பாடு உணவு. அதுக்கு தான் ஐயா சொன்ன, முதல்ல அசைவத்தை நிறுத்து. அடுத்தது என்னப்பா, நீ தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு இருப்ப. எந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு இருப்ப, ஏதோ ஒன்று. சரக்கு தான் அடிக்கணும்னு கட்டாயம் இல்லை இன்றைக்கி சூழ்நிலைக்கு. அந்த மாதிரி வாசனையே இல்லாமல் நிறைய போதைப் பொருள் இந்த உலகத்தில் வளர்த்துன்னு தான் இருக்குது. அப்படிலாம் பண்ணால் அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க இந்த பாடத்துக்கான தகுதி இல்லை. ஏன்னா இந்த பாடம் என்றது ஏற்கனவே கலங்கின குட்டியாக இருக்கக்கூடிய மனுஷனை தெளிய வைக்கிறதுக்கு தான் பாடம் பண்ணுறோம். நீ பாடுனா அதுக்கு மேலே இங்கே பாடம் வாங்கின 1 hour பாடம் பண்ணிவிட்டு மறுநாள் வேறு ஏதாவது பண்ணிக்கினே இருந்தேன்னா உனக்கு என்றைக்கு தெரியுது? அது அறிவை மயக்கக்கூடிய பொருள் தான் போதை. தன்னை மறக்கிறதுக்கு தான் போதை. வீட்டில் கடன், அப்பாவோ அம்மாவோ கடன் வாங்கிட்டாங்க, வீட்டை காப்பாற்றி ஆகணுன்னு கடன் வாங்கிட்டாங்க. அதை கட்ட வேண்டிய பொறுப்பு பிள்ளைங்க தலைமையில வந்து விழுந்துச்சு. நல்ல பிள்ளைன்னா என்ன பண்ணோம், அப்பா அம்மா வாங்கின கடத்தை நான் தான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாடுபட்டு அந்த கடத்தை ஆயிடுச்சா அவன் நல்ல பிள்ளை. ஆனால் அப்பா அம்மா கடன் வாங்கிட்டாங்க, எனக்கு பயங்கர கவலை. இது வரைக்கும் பண்ணாத பழக்கம் சரக்காச்சிட்டு வந்து வீட்டில் படுத்தானா அவனை கீழே தட்டி எழுப்பிக்கிறேன்டா, ஏற்கனவே வீடு நஷ்டத்தில் போகுது, கம்பெனி லாஸில் போகுது, இன்னும் இந்த பழக்கத்தை வேறு பண்ணுறேன்னா ஏன்டா பண்ணுற அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லுவான், என்ன பண்ணுறது, இவ்வளோ கடன்காரனுக்கு பதில் சொல்லவே முடியல, அந்த கவலையை மறக்கிறதுக்கு தான் நான் சரக்கு அடிக்கிறேன். சரக்கு வச்சா கவலை மறக்குமா, 2 மணி நேரம் போட்டு திரும்ப அதே கவலை இன்னும் அதிகமாகும்.
அப்போது அறிவு தெளிய வைக்கக்கூடிய பாடம் இது. அறிவை தெளிய விடாமல் பண்ணுறதுக்கான பழக்க வழக்கங்களை நாம் விட்டே ஆகணும். இந்த ரெண்டு தான் ஒரு அப்பியாசிக்கு, ஒரு பாடம் வாங்கக்கூடிய, ஒரு தவம் பண்ணக்கூடிய ஒரு யோகிக்கு இந்த ரெண்டும் கட்டாயம். இந்த ரெண்டுமே விட்டு தான் ஆகணும். மற்றபடி கல்யாணம் ஆகிடுச்சிங்க, கணவன் மனைவியாக இருக்க அப்படின்னா அது எல்லாமே ஆஸ் யூஷுவல் எல்லாமே இருக்கலாம். ஒரு குடும்பம்னா கணவன் மனைவியாக இருக்கிற வரைக்கும் தான் அது குடும்பமாகவே இருக்கும். புரியுதுங்களா? அதனால் அது எதுவுமே தவறு கிடையாது. அவங்க விட வேண்டிய ரெண்டு விஷயம், மாமிசம் சாப்பிடக்கூடாது, இன்னொன்று போதை வஸ்துக்களை எக்காரணம் கொண்டு திரும்ப எடுக்கவே கூடாது அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக. ஏன்னா இது வாழ்நாள் பயிற்சி.